ஆம். அம்மா, நீங்க அண்ணா கிட்ட பேசுனீங்களா? அம்மா, நீங்க பேசுனீங்களா இல்லையா? அவ ராத்திரி ஆபீஸ்ல தான் இருந்திருக்கான். ஆனா இன்னைக்கு நிலவு தெரியற ராத்திரி இல்ல. அட்லீஸ்ட் இன்னைக்கு ராத்திரியாவது. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவனுக்கு இந்த விஷயம் தெரியாதா? வர வர அவன் யார் சொல்றது கேக்குறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் அவன் இஷ்டப்படியே எதையாவது பண்ணிட்டு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற ஆசார்? நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பதில் சொல்லு. வாழ்க்கை ஒண்ணும் விளையாட்டு இல்ல ஆசார். உன் இஷ்டத்துக்கு முடிவை மாத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு. நீ எதுக்காக தன்வீரை நிக்கா பண்ணிக்கணும்னு நினைக்கிற? என்ன கொஞ்சம் பாரு ஆசார். ஒரு தப்ப சரி பண்றதுக்காக இன்னொரு தப்ப பண்றது சரி நீ நினைக்கிறியா? தன்வீரை நிக்கா பண்ணிக்கிறதுனால நீ ஒன்னையும் சேர்த்து 3 பேரோட வாழ்க்கையை நாசமாக்க போற ஆசார். எதுக்காக நீ தன்வீரை நிக்கா பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஆசார்? நீ அதை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும், அத உன் வாயால சொன்னாலும் சொல்லலைனாலும், உன்னோட கண்ணு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ ஜோயாவை காதலிக்கிற. அசார், எனக்கு தெரியும் நீ ஒரு முடிவை எடுத்துட்டேன்னா அதுல இருந்து மாறவே மாட்டேன். நீ அவ்வளவு பெரிய பிடிவாதக்காரன்னா நான் உன்னோட அம்மா அசார். நான் ஜோயாவை என்னோட மருமகளா ஏத்துக்கிட்டேன். வேற யாரையும் என்னால ஏத்துக்க முடியாது. நீ தன்வீரை நிக்கா பண்ணிக்கணும்னு நினைச்சனா பண்ணிக்கோ. ஆனா ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோ, ஜோயாவும் இந்த வீட்ல தான் இருப்பா, என்னோட பொண்ணா. அயான், நாம எல்லாரும் இங்க எதுக்காக நின்னுக்கிட்டு இருக்கோம்? ஏன்னா இன்னைக்கு நிலவை பாக்குற ராத்திரி. இன்னைக்கு நிலவை பார்த்ததுக்கு அப்புறமா ரம்ஜான் மாசம் தொடங்கிடும். அப்புறம் நாளையில இருந்து விரதம் ஆரம்பிக்கும். அட ஆமா, உங்க வீட்ல நீங்க எல்லாரும் 1 மாசத்துக்கு விரதம் இருப்பீங்கல்ல? அப்படிதானே? அப்படிதான். ஆனா நாங்க எதுக்காக 1 மாசம் தொடர்ந்து விரதம் இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஒரு குறிப்பிட்ட மாசத்துல முஸ்லிம்ஸ் யாரும் காலையில சாப்பிடவும் மாட்டாங்க, எதுவும் குடிக்கவும் மாட்டாங்க. அல்லாஹ் கிட்ட நெருங்க இப்படி பண்றாங்க. வழக்கமா செய்யற விஷயம் எல்லாத்தையுமே விட்டுருவாங்க. சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, அப்புறம் தினம் தினம் செய்யற எந்த வேலையையும் செய்ய மாட்டாங்க. இது எல்லாமே கடவுளை நாங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக, அல்லாஹ் கிட்ட நெருங்கி வாழ்றதுக்காக இப்படி பண்றாங்க. அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக. வீட்ல உள்ளவங்கள்ட்ட, உறவுக்காரங்கள்ட்ட, நண்பர்கள் கிட்ட தன்னோட உறவை இன்னும் நெருக்கமாக்கிக்குவாங்க. தன்னோட எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுடுவாங்க.
ஆல் இன் ஆல் எங்க எண்ணம், எங்க வாழ்க்கை, எங்க ஃபீலிங்ஸ் எல்லாமே அப்போ ஒரே மாதிரி இருக்கும். ரமலான்ல ஒரு மனுஷன் தன்னை கட்டுப்பாட்டோட வச்சுக்க கத்துக்கிறான். நாக்கு மத்தவங்கள பத்தி தேவையில்லாத புரணி பேசுறத தடுக்குது. கண்ணு தப்பான விஷயத்த பார்க்க கூடாதுன்னு கத்து கொடுக்குது. அப்புறம் கை திருட்டுத்தனத்தையும் தப்பான செயலையும் செய்யக்கூடாதுன்னு கத்து கொடுக்குது. அப்புறம் காது தேவையில்லாத பேச்சையும் மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறதையும் கேட்க கூடாதுன்னு சொல்லுது. இந்த கால்கள் மனுஷனை தப்பான வழியில கொண்டு போக விடாம காப்பாத்து. இதெல்லாம் இந்த உறுப்புகளுக்கு மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே விரதம் இருக்கும். எனக்கு என்னமோ இவங்களோட ஆத்மா கரைப்பட்டிருக்குன்னு தோணுது. இவங்க கிட்ட பேசும்போது எனக்கு ரத்தம் அப்படியே கொதிக்குது. இந்த பொம்பளை எதையோ கண்டிப்பா மறைச்சுக்கிட்டு இருக்கான்னு தோணுது. அதனாலதான் விரதம்ங்கிறது வெறும் உடலோட சம்பந்தப்பட்டதில்ல, நம்மளோட மனசும் உடலும் எப்ப ஒண்ணுபட்டு அல்லாஹ்வை நினைக்குதோ அப்பதான் அந்த விரதமும் பூர்த்தி அடையுமா. ஷெரின், அத்தை கிட்ட பேசுனியா? இல்ல, அவங்க கிட்ட பேச முடியல. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. அத்தை போயிருக்கிற இடத்துக்கு ஃபோன் போகாத போல இருக்கு. ஆமா, நானும் ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா ஆச்சரியமா இருக்கு, இந்த ரம்ஜான் மாசத்துல அம்மா எங்கேயும் வெளியே போக மாட்டாங்களே. ஆமா, அக்கா, அம்மா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி என்னைக்குமே நடந்தது இல்லையே. இது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போய் என்கிட்ட பேசாம இருந்ததே இல்லை. யா அல்லாஹ், நிலாவே தெரிய மாட்டேங்குதே. அம்மா, ஆனா டைம் ஆயிடுச்சுல. ஆயிருக்கும். இரு பாப்போம். நான் முடிவு பண்ணிட்டேன் தன்வீர். உன்னோட ரகசியத்தை ரகசியமாவே வச்சுக்குவேன். இப்ப ப்ளீஸ் என் அப்பா யாரு, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. உனக்கு என்ன பார்த்தா ஏதாவது முட்டாள் மாதிரி தெரியுதா ஜோயா? நான் உன் அப்பா பேரை உன்கிட்ட சீக்கிரமா சொல்லுவேன்னு நினைக்கிறியா? நான் இப்பவே உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் உளறிட்டேன்னா அப்புறம் நீ நேரா உன் மிஸ்டர் கான் கிட்ட ஓடி போயிட மாட்ட? அப்ப எப்பதான் சொல்லுவ தன்வீர்? சொல்றேன், உண்மைய சொல்றேன். நிச்சயமா சொல்லுவேன். எப்பன்னா எனக்கும் உன்னோட மிஸ்டர் கானுக்கும் நிக்கா நடந்ததுக்கு அப்புறம். அங்க பாரு, நிலா தெரியுது. சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அம்மா எங்க போனாங்க? பதில் சொல்லுங்க.
அடடே, நிலா வந்துருச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஜோயா. எனக்கும் ஒண்ணு புரியல தன்வீர். என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு முட்டாள் மாதிரி தெரியுதா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து ஏதாவது சொன்னா நான் அதை உடனே நம்பிடுவேனா? நீ ஒரு விஷயத்தை நிரூபிச்சே ஆகணும். என்னோட அப்பா யாரு, அவர் எங்க இருக்காருங்கிற விஷயம் உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியும். புரியுதா? உனக்கு ஆதாரம் நான் தரேன். வாழ்த்துக்கள். இப்படிதான் தன்வீர், உனக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஜாமி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மாமா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜமீலா அத்தை. நானும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல தான் காத்துட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஃபோன் கிடைக்கவே மாட்டேங்குதே. சரி சொல்லுங்க, அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா கிட்ட கொஞ்சம் கொடுங்க. என்னது? அம்மா அங்க இல்லையா? அவங்க இங்கிருந்து எப்ப கிளம்புனாங்க? அத்தா நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா அம்மா அங்க வரவே இல்லையா?
வாழ்த்துக்கள் மிஸ்டர் கான். உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் மிஸ் ஃபாரூகி. அக்கா, அம்மா ஜமீலா அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க, நீங்க தான் சொன்னீங்க. இப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ஜமீலா அத்தை சொல்றாங்க அம்மா அங்க வரவே இல்லையா. இதெல்லாம் என்னது? ஏன் அம்மா எங்க? அம்மா எங்க போனாங்க? என்ன ரஷித் மியான், நீங்க என்கிட்ட கேக்குற கேள்வியை பார்த்தா ஏதோ எனக்கு தான் அக்காவை பத்தி தெரியுங்கிற மாதிரி பேசுறீங்க. அட, அவங்க எங்க போறாங்க, ஏன் போறாங்க, யார பார்க்க போறாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்? அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். சரி, ஜமீலா அத்தை வீட்டுக்கு அவங்க போறாங்கன்னு உங்ககிட்ட எதுக்காக சொல்லணும்? ஆனா அவங்க அங்க போவே இல்லையே. எனக்கு என்ன தெரியும் ரஷித் மியான், உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே அக்காவுக்கும் எனக்கும் கொஞ்சமும் ஆகாதுன்னு. அப்புறம் அவங்க எப்படி என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு போவாங்க? அவங்களை நீங்க பார்க்கும்போது அவங்க கிட்ட இத பத்தி கேளுங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் அவங்களை எங்க போய் கேட்கறது? அண்ணி, அத்தை இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணதில்ல. யார்கிட்டயும் சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. ரஜியா, அவங்க போகும்போது நீ அவங்க கிட்ட ஏன் சரியா கேட்கல? அட, நான் கேட்டேங்க. ஆனா அக்கா ரொம்ப அவசரமா இருந்தாங்க, அதனால சொல்லாம கிளம்பி போயிட்டாங்க. ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும், அதனால தான் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது ரஷித்? அத்தையை எங்க போய் தேடுறது? சரி, இப்ப நாம நம்மளோட சொந்தக்காரங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் கேட்க வேண்டியதுதான். அப்படியே அவங்கள பத்தி எதுவும் தெரியலனா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதுதான். ஏன் மிஸ்டர் கான், நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இங்க பாருங்க ஃபாரூகி, உங்களோட இந்த ஏங்கிற கேள்விக்கான பதில் ஏற்கனவே கொடுத்து. நீங்க என்ன நிக்கா பண்ணிக்க விரும்பலங்கிற விஷயத்தை ஏற்கனவே சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க ஏன் என்ன நிக்கா பண்ணிக்க விரும்பலன்னு தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இன்னில இருந்து ரம்ஜான் விரதம் தொடங்குது மிஸ்டர் கான். இப்ப நீங்க கண்டிப்பா போய் சொல்ல முடியாது. ப்ளீஸ் என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லுங்க. நீங்க ஏன் என்ன நிக்க பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றீங்க? நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும்ல? சரி, நான் இப்பவே சொல்லிடுறேன். அன்னைக்கு நீங்க எனக்கு தகுதியானவங்க இல்லைன்னு சொன்னால, ஆனா உண்மையிலேயே விஷயம் என்னன்னா, நான் தான்
உங்களுக்கு தகுதியானவன் இல்லை ஃபாரூக். உங்களோட கேள்விக்கான பதில் கிடைச்சிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன்.